வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஒரு ஊருக்கு ஒரே ஒருத்தர் சுயநலம் இல்லாமல் இருந்தாலே போதும், அந்த ஊரில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லி இருக்கார் அப்படின்னு மகாபெரியவா ஒருத்தருக்கு அறிவுரை சொல்றார். ஊர்ல யாருக்குமே சொட்டு தண்ணி கூட கொடுக்க விரும்பாதவரா கிணத்தை சுத்தி வேலி போட்டுண்ட ஒரு செல்வந்தனுக்கு மகாபெரியவா கூறிய அறிவுரை. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவாளின் யாத்திரையின் போது திருக்கோவிலூர் அருகில் உள்ள ஒரு ஊரில் தங்க நேர்ந்தது. அந்த சமயத்தில் மழை பெய்தது. அந்த ஊரே குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு செல்வந்தரின் வயல்காட்டிலும் அங்குள்ள கிணற்றிலும் தண்ணீர் வற்றாமல் சுரந்தபடி இருந்தது. அந்த செல்வந்தரோ ஊரில் யாருக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர விரும்பாதவராக கிணற்றை சுற்றி வேலி போட்டு கொண்டு விட்டார். இதனால் ஊரில் உள்ளோர் எல்லாம் நெடுந்தூரம் போய் கிடைக்கிற இடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து நாட்களை கடத்தி கொண்டிருந்தனர். மகாபெரியவா வந்து தங்கவும் அவரிடம் மழை பெய்ய வேண்டும், எங்கள் குறை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நின்றனர். இந்த நிலையில் அந்த செல்வந்தரும் தரிசனம் செய்ய வந்தார். வந்த செல்வந்தர் ஒரே புலம்பல், சாமி, என்கிட்ட பணம் காசுன்னு நிறைய இருக்கு, ஆனா என்னை யாருமே மதிக்கிறதே இல்லை. ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் எல்லாரும் என்னை பார்க்குறா. அதனாலேயே என் மனசு மாதிரியே இந்த ஊரும் வறண்டு கிடக்கிறது அப்படின்னார். இதை கேட்ட மகாபெரியவாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த செல்வந்தரிடம் திரும்பி கேட்டார். உங்களை கும்பிட்டா நல்லது நடக்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, அதான் வந்தேன். இனி நல்லது நடந்தா சரி என்றார் அந்த செல்வந்தர். மகாபெரியவா, என்னை கும்பிட்டா மட்டும் நல்லது நடந்துடாது, நான் சொல்றபடி கேட்டாதான் நல்லது நடக்கும் என்றார். அந்த செல்வந்தர், சொல்லுங்க, என்னால முடிஞ்சா கட்டாயம் கேட்டு நடந்துக்கிறேன் என்றார். உங்களால் நிச்சயம் முடியும். உங்கள் மனது வறண்டு கிடக்கிறதால தான் இந்த ஊரும் வறண்டு கிடக்குன்னு சொன்னீங்க தானே என்றார் மகாபெரியவா. ஆமாம் சாமி, நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றார் அந்த செல்வந்தர். அப்ப நீங்க சந்தோஷத்துக்கு மாறினா ஊரும் சந்தோஷம் ஆயிடும்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. செல்வந்தர், ஆனா என்னால அப்படி ஆக முடியலையே, என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேன்றா, கேட்டாதானே எனக்கு சந்தோஷப்பட முடியும் என்றார். நீங்க முதல்ல உங்க கிணத்தை சுத்தி போட்டுள்ள வேலியை எடுத்துடுங்க, எல்லாரையும் தண்ணி எடுத்துக்க அனுமதியுங்க, அப்புறம் பாருங்க என்றார் மகாபெரியவா. அந்த செல்வந்தர், சாமி, எனக்கு சொந்தமான கிணத்தை தானே பாதுகாப்பா மூடி வச்சிருக்கேன், இது எப்படி தப்பாகும்? மகாபெரியவா, எதுவும் நமக்கு உண்மையில சொந்தம் இல்லை, உங்க உடம்பையே எடுத்துக்கங்க. உயிர் பிரிய போற வரை இது உங்க கூடத்தான் இருக்க போகுது, ஆனா இறப்புக்கு பிறகு கூட வந்து விட முடியுமா என்றார். அந்த செல்வந்தர், இப்படி தத்துவம் பேசினா எப்படி சாமி, இருக்கிற தண்ணியை நான் தானம் பண்ணிட்டு என் நிலத்துக்கு என்ன செய்வேன் என்று கேட்டார். மகாபெரியவா சொன்னார், கல்வியும் தண்ணியும் கொடுக்க கொடுக்கத்தான் பெருகும். நீங்க உங்க ஊர் நல்லா இருக்கட்டும்னு முதல்ல நினைங்க, பிறகு பாருங்க என்றார். அந்த செல்வந்தர் மகாபெரியவாளை பார்த்து, அப்படி செஞ்சா மழை நல்லா பெஞ்சு பிரச்சனை தீர்ந்துடுமா என்று கேட்டார். மகாபெரியவா சொன்னார், நிச்சயமாக ஒரு ஊருக்கு ஒரே ஒருத்தர் சுயநலமா இல்லாம இருந்தாலே போதும், அந்த ஊர்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் என்றார். அந்த செல்வந்தர் உடனே, சாமி, உங்க பேச்சை நான் நம்பலாமா என்று கேட்டார். மகாபெரியவா, தாராளமாக நம்புங்கள், மனசார எல்லாருக்கும் தண்ணி கொடுங்க, நானும் உங்களுக்காக அந்த ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்றார். அந்த செல்வந்தர், சரிங்க சாமி, இப்பவே போய் வேலையை எல்லாம் எடுத்துட்டு யார் வேணும்னா வந்து எவ்வளவு வேணா தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு தண்டோரா போட்டுடுறேன் என்றார். இப்படி கூறிவிட்டு சென்ற அந்த செல்வந்தர் அப்படியே நடந்து கொண்டார். ஊரார் மனம் குளிர்ந்து போனது. யார் சொன்னாலும் கேட்காத செல்வந்தர் மகாபெரியவா சொல்லி கேட்டதை அதிசயமாக கருதினர். இத்தனைக்கும் அந்த ஊர்க்காரர்கள் மகாபெரியவாளிடம் அந்த செல்வந்தர் பற்றியோ நீருள்ள கிணறு பற்றியோ ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. அவ்வளவையும் மகாபெரியவா ஞான திருஷ்டியாலேயே தெரிந்து கொண்டு செயல்பட்டார். அதன் பிறகு 2 நாளில் அந்த ஊரில் நல்ல மழை பெய்தது. அந்த செல்வந்தருக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுத்தது அந்த மழை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர,
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.